குமரானந்தபுரத்தில் உள்ள காமராஜர் வீதியில் வசித்து வந்தவர் பாலமுருகன். 30 வயதான இவர் நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். மேலும் இந்து முன்னணி அமைப்பின் திருப்பூர் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு ஒன்றிய தலைவராகவும் இருந்து வந்துள்ளார். பாலமுருகனுக்கு 6 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது. அவரின் மனைவி தனது தாய் வீட்டிற்கு சென்றிருந்த சூழலில் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்தியிருக்கிறார். அதன்பின் வீட்டுக்கு சென்று உறங்கியிருக்கிறார். அதிகாலை 4 மணியளவில் பாலமுருகனை எழுப்பிய மர்ம நபர்கள் அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த சூழலில் பாலமுருகனின் நண்பர் தமிழரசன் என்பவர் என் அண்ணனை கொன்னுட்டாங்களே என கதறி துடித்து அழுதிருக்கிறார். நண்பனின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒருவர் அழுவது இயல்புதான். ஆனால் தமிழரசனின் அழுகைக்கு பின்னால் ஒரு கள்ளத்தனம் இருப்பதாக போலீசாருக்கு தோன்றியிருக்கிறது. இதனால் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார் தமிழரசன். இது அவர் மீதான சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து நடந்த கிடுக்குப்பிடி விசாரணையில் நண்பர்களோடு சேர்ந்து தமிழரசன் பாலமுருகனை வெட்டி கொன்றிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. தமிழரசன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சுமன், நரசிம்ம பிரவீன், அஸ்வின், ராமலிங்கம் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் பாலமுருகனின் கொலைக்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. கொல்லப்பட்ட பாலமுருகனும் கைது செய்யப்பட்டவர்களும் ஒரே ஏரியாவை சேர்ந்த நண்பர்கள். ஒன்னும் மண்ணுமாக நெருங்கி பழகி வந்திருக்கிறார்கள். இந்து முன்னணி அமைப்பில் முதலில் சுமன் தான் சேர்ந்திருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு சுமன் பாலமுருகனையும் சேர்த்து விட்டிருக்கிறார். அமைப்பில் சேர்ந்தவுடனே பாலமுருகன் ஸ்கெட்ச் போட்டு சுமனின் பதவியை பறித்து அவரை அமைப்பை விட்டே நீக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் சுமனுக்கு பாலமுருகன் மீது பகை உருவாகியிருக்கிறது. அதோடு சுமன் இந்திய ஜனநாயக கட்சியில் சேர்ந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட துணைத் தலைவராக பதவி வகித்து வந்திருக்கிறார். பாலமுருகனின் வளர்ச்சி சுமனுக்குள் இருந்த பகை நெருப்பில் எண்ணெயை ஊற்றி வந்திருக்கிறது. தன் மீது சுமன் கொலைவரையில் இருப்பதும் பாலமுருகனுக்கும் தெரியும். இந்த சூழலில்தான் இருவருக்கும் பொதுவான நண்பர்களான நரசிம்ம பிரவீன், அஸ்வின், தமிழரசன் ஆகியோரிடம் பாலமுருகன் சுமனை தீர்த்து கட்ட வேண்டும் என அடிக்கடி கூறி வந்ததாக சொல்லப்படுகிறது. இது அவர்கள் மூவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னதான் பாலமுருகனும் சுமனும் நண்பர்கள் என்றாலும் சுமனை அவர்கள் ஒருபடி மேலே வைத்து பார்த்திருக்கிறார்கள். அண்ணன் ஸ்தானத்தில் சுமன் இருந்திருக்கிறார். பாலமுருகனின் கொலை ஆசையை சுமனிடமே மூவரும் கூறியிருக்கிறார்கள். இதனால் பாலமுருகன் முந்திக் கொள்வதற்கு முன்பே அவரை தீர்த்து கட்ட சுமன் முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று பாலமுருகன் வழக்கம் போல நரசிம்ம பிரவீன், அஸ்வின், தமிழரசன் ஆகியோரோடு சேர்ந்து ராமலிங்கம் என்பவரின் வீட்டில் மது அருந்தியிருக்கிறார். இதுதான் சரியான சமயம் என நினைத்த நரசிம்ம பிரவீனும் அஸ்வினும் பாலமுருகன் வீட்டுக்கு சென்றதும் அவரை பின்தொடர்ந்து சென்று வெட்டி கொலை செய்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொலையை கச்சிதமாக செய்துவிட்டு தமிழரசன் சுமனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். அதன் பிறகு அவர் கேரளாவுக்கு சென்று தலைமறைவாகி இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமனையும் அவரது நண்பர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.